வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சந்திராவின் தோலை உரிச்சி உண்மையை வர வைக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதாங்க நம்ம ரேவதி கிட்ட சந்திரா சொல்றாங்க, என்னடி உன் புருஷன் தான் அவ்வளோத்தையும் ஆட்டை போட்டு வச்சிருக்கிறது நீ எனக்கு தெரியும். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் மாமாவை பார்க்க போன நேரம் அவன் மட்டுமே தனியாட்டு இங்கே வந்தான். அப்படி இருக்க நேரம் அவன் தான் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதியும் கோவத்தில் ஓங்கி நம்ம சந்திராவை அறையிறாங்க. உங்கள் புத்திக்கு என் ஹஸ்பண்டை நீங்கள் பழியாக்காதுங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த நேரம் கேமரா வேற ஒர்க் இல்லாமல் இருந்திருக்கு, அது உங்களோட வேலை தான் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் இவங்களெல்லாம் இப்படி திருத்த முடியாது, அடித்து தான் திருத்த முடியும் அப்படின்னு நம்ம ராஜா ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா மறைச்சி வச்சுருக்க அந்த புதையல் பானையை எடுத்து பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு நிப்பாட்டுறாங்க. அப்போதான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வருது சந்திராவின் கூத்து. இப்போ முகத்தில் சந்திராக்குது கிளியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திருடுனது வேற யாரும் இல்லை, சந்திரகலா தான் அப்படின்னு சொல்லுறாங்க. ஏண்டி நம்ம அம்மாவை கோயில் நகையை திருடிட்டான்னு ஒரு பெரிய அவமானப்பட்டு நம்ம அம்மா இறந்தது காணாதா? அது பிறகு என்ன அவமானப்படுத்துறியே நீ? இதெல்லாம் ஒரு மனுஷியா? உனக்கு தன் சொந்த தங்கச்சியை நான் பிள்ளை கணங்காக தானே பார்த்து வளர்த்தேன், உனக்கு என்ன கூற வச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல வெளுக்க நேரம் என்னை மன்னிச்சிடக்கா. இந்த டிரைவர் பையில பழி வாங்கணும்னு நினச்சி நான் போட்ட திட்டம், அதில் நீ தான் திருடிட்ட அப்படின்னு பஞ்சாயத்து கூட்டத்தில் ஒன்று அவமானப்படுத்துவாங்கன்னு நினைக்கலக்கா அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு வேலை பார்த்த உனக்கு என்ன தண்டனை பஞ்சாயத்தில் தந்தாலும் அதை ஏற்றுக்க தான் செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அக்கா நீ சொல்லி புரிய வைக்கா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திராவுக்கு கார்த்தி தண்டனையை பஞ்சாயத்து கூட்டத்தில் வாங்கி கொடுக்குறாங்க. அதை தான் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். அதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் கையில் புதையல் பானையோடு நம்ம ராஜா வராங்கங்க பஞ்சாயத்து கூட்டத்துக்கு. வீட்டில் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரத்தை நம்ம சந்திரகலா உண்டு பண்ணிடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோவம் தலைக்கேறுது. பஞ்சாயத்து கூட்டத்தில் ஏகப்பட்ட பேர் அவமானப்படுத்துகிறாங்க. உங்கள் அம்மா நகையை திருடிட்டு தானே நீங்கள் அந்த அவமானம் தாங்காம தானே ஊரை விட்டு ஓடி இங்கே இருந்தீங்க. இப்போ இங்கேயும் நகையை திருடிட்டியா? இது சாமுண்டேஸ்வரி உன் கொலை தொழிலா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை நம்பி இந்த புதையல் பானையை உன் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவ எல்லாரும் விட்டோம். ஆனால் அதே மாதிரி நீ கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? இப்போ அந்த புதையல் பானையே காணலை, ஃபுல்லாக கல்லாக நிரம்பி இருக்கு. உன் கண் கூட தானே நடந்திருக்கு. இது உன் சம்மந்தம் இல்லாமல் உன் வீட்டுக்குள்ளே அடுத்தாள் யார் வர முடியும்? இதில் உனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் செய்யாத தப்புக்கு எப்படி பங்கேற்க முடியும்? நான் இந்த புதையல் பானையை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன் கஸ்டடியில் இருந்தனால தான் இப்போ இந்த புதையல் பானை காணாமல் போச்சு, அது நீ தான் எடுத்திருக்க, எல்லாரும் நீ எடுத்துக்கிட்டு எங்களை நம்ப வைக்கிறியா சாமுண்டேஸ்வரி அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்க நேரம் உன் அம்மாவும் இப்படி தான் செய்தா, நீனும் அப்படி தான் செய்தா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போகிறாங்க. கோவத்தோடு வீட்டில் வராங்க. நம்ம சந்திரகலாவுக்கு நம்ம அக்காவை அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு ஒரு சிரிப்பு தான் வருது. தன்னை அம்மாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அவ கொஞ்சம் கூட ஒரு நினைப்பு இல்லாமல் சந்தோஷமாக அக்காவை அவமானப்படுத்த வச்சிட்டோம், புதையல் பானையை ஆட்டையை போட்டு நம்ம முத்துவேல் மாமாட்ட கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட சந்தோஷம். வீட்டுக்கு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கோவத்தில் இருக்கவங்ககிட்ட எரியிற நெருப்பில் எண்ணெய் தூக்கி ஊற்றுன மாதிரி நம்ம சந்திரா சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா பார்க்குற? இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாருன்னு நினச்சா உன் டிரைவர் மாப்பிள்ள தான். யாரும் நம்ம வீட்டில் இல்லாத நேரத்தில் அவன் இந்த வேலையை பார்த்து தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சாக்காரங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அக்கா இது அந்த டிரைவர் மாப்பிள்ளைக்கே வேலை தான். அவன் நம்ம எல்லாரும் இல்லாதப்ப மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க நேரம் அவன் வீட்டுக்கு ஓடோடி வந்தானே, வேற எதுக்கு? இந்த பானையை திருடிட்டு உன் மேலே பழிய உருட்டி தள்ளதான். இப்போ அவனால் நீ பஞ்சாயத்து கூட்டத்தில் அவமானப்பட்டது போதும், அதை பார்த்து திருப்தி இருக்குல்ல அப்படின்னு அந்த இடத்துல ரேவதியும் வெளுத்தெடுக்கிறாங்க. ஏண்டி உன் அம்மாவுக்கே நீ இப்படி ஒரு சூனியத்தை வச்சிட்டியடி, நீ நல்லா இருப்பிய, என் அக்கா எப்படி இருந்தா, அவளுக்கு இப்படி ஒரு அவமானத்தை நீ ஏற்படுத்தி விட்டுருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரேவதி சித்தி வாயை மூடுங்க, நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க, எதுக்காக என் கணவர் மேலே பழிய போடுங்க அப்படி போடுறிய அப்படின்னு திட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்படியெல்லாம் சொன்னால் சித்திகை வாயிலேருந்து உண்மையை வர வைக்க முடியாது அப்படின்னு ரேவதி கன்னத்தில் பலார்னு நம்ம சந்திராவை அடிக்கிறாங்க. அந்த அடி வாங்கின சூட்டத்தை சந்திரா அப்படியே சூடு பிடிக்கிறாங்க. ஏண்டி உன் மாப்பிள்ளை திருடிக்கிட்டு இப்போ என்ன இதுக்கடி அடிக்கிற அப்படின்னு அந்த இடத்துல சந்திராவை கேட்குறாங்க. அப்போ தான் ரேவதி ஒழுங்காக சொல்லிடுங்க,
ஏம்னா நாங்கள் போக நேரம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரம் அந்த நேரம் எங்களுக்குள்ள கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. அந்த சதியை நீங்கள் தான் செய்திருப்பீங்க சித்தி, நல்லாவே தெரியும். சொல்லிடுங்க, எங்கள் அம்மாவுக்கு காப்பாற்றணும், உங்கள் அக்கா அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் மறைச்சி வச்சுருக்க புதையல் பானையை தந்துருங்க அப்படின்னு நம்ம ரேவதி எவ்வளவோ கேட்டு பாட்டிருக்காங்க. நம்ம சந்திராகலா இங்கே இறங்கின பாடு இல்லை. நான் அப்படி இருக்க நேரம் சித்தியை தனியாக கூட்டு தொலியை கலத்தினா தான் உண்மை வரும் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா கார்த்தி பொறுக்க முடியும் பார்த்து நம்ம சந்திரகலாவுக்கு வாயிலேருந்து உண்மையை வர வைக்க தன் கையில் எடுத்துட வேண்டாதுதான் அடியை அப்படின்னு அந்த இடத்துல சந்திராவை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அடி வலி தாங்காமல் நம்ம சந்திரா சொல்லிடுறேன், நான் தான் உன் மேலே பழைய தூக்கி போடுறதுக்காக அந்த புதையல் பானையெல்லாம் எடுத்து முத்துவேல்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். முத்துவேல்கிட்ட அடி பாவி அந்த முத்துவேல் இப்போ என்ன பண்ணானோ தெரியலை. அது இருந்தால் தானே அத்தையை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு மயிலம் நம்ம கார்த்தியை சேர்ந்து அந்த புதையல் பானையை முத்துவேல்கிட்ட போய் மீட்கிறதுக்கு ஓடுறாங்க. முத்துவேல் நம்ம சிவனாண்டி கூட வீட்டில் வச்சு அந்த பானையை பார்த்துட்டு இத்தனை கோடிக்கு காணோம், நம்ம இருந்து சாப்பிடலாம், சாமுண்டீஸ்வரியெல்லாம் நம்ம கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளோ பணக்காரங்களாக நம்ம ஆகிடலாம், நம்மளுக்கு அதிர்ஷ்டம் புதையல் பானை வழியாக வந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க சந்தோஷப்படுறப்ப அந்த புதையல் பானையை நம்ம கார்த்தி அப்படியே அலைக்கா தூக்கிறாங்க. அலைக்கா தூக்கிக்கிட்டு முத்துவேலையும் சிவனாண்டியும் கைத்தை கட்டி இழுத்து நம்ம பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பஞ்சாயத்து கூட்டத்தில் இதெல்லாம் வேற யாரோட வேலையும் இல்லை, சந்திரகலா எடுத்து அவங்க கணவர் சிவனாண்டிட்ட கொடுத்து முத்துவேலு கேர் ஆஃபில் வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி பஞ்சாயத்து கூட்டத்தில் வராங்க. எவ்வளோ பெரிய பழியை என் மேலே உருட்டிட்டல பார்த்தாங்க இந்த பஞ்சாயத்து மக்கள், ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் நான் எடுக்கலை அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே என் அம்மா மேலே ஒரு பழி, திருட்டு பலி இப்படி விழுந்து நான் நொந்து போய் எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சது மாதிரி நாங்கள் வாழ்ந்தோம். நானும் இவளை சந்திரா இப்போ புத்தி கெட்டுத்தனமாக இந்த சிவனாண்டி கெட்டின தாலிக்காண்டி சிவனாண்டி சொன்னதை இப்போ செய்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு கொந்தளிக்கிறாங்க. சந்திரா, ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு பொய் பழியால் அம்மா துடிக்க போனாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியலையா, ஞாபகம் இல்லையா, ஏண்டி இப்படி செய்கிறா அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த ராஜசேதுபதியோட குடும்பம் தானக்கா. அதான் இந்த ராஜசேதுபதியோட குடும்பத்தை பழிவாங்க தான் உன் டிரைவர் மாப்பிள்ளைக்கு மேலே இந்த பழியை தூக்கி போடுறதுக்கு நான் இப்படியெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அரண்டு போகிறாங்க. சாமுண்டேஸ்வரி, எதுக்காகடி உன் தலையிலே நீ மண்ணை அள்ளி தட்டியிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பாருங்க என் தங்கச்சி இதை திருட்டினதை அவளே ஒத்துக்கிட்டா, அவளுக்கு என்ன தண்டனை உண்டோ கொடுங்க, நான் அதை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்லலாம். அக்கா, உன் தங்கச்சியை நீ இப்படி கைவிடுவியாக்கா, போடி, நீ செய்ய தப்புக்கு நான் எப்படி அதை சரிப்படுத்த முடியும், நீ தான் சரிப்படுத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க. பஞ்சாயத்து கூட்டத்தில் கெட்டி வச்சு நம்ம சந்திராவின் தோலை உரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவனாண்டி கூட போய் சேர்ந்து வாழ்ந்துடலாம், இங்கே இருந்தால் நம்ம எதுவும் செய்ய முடியாத அளவு இந்த டிரைவர் பையன் நம்மளை தடுத்துருவான் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கங்க நம்ம சந்திரகலா.